நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சொந்த காசில் சூன்யம், செல்லா காசான ட்ரம்ப், அமெரிக்காவும் அழிந்தது. முதல்ல ட்ரம்ப் அவர்களுடைய அளப்பறையை பத்தி பார்த்துலாம். ரெண்டாவது, அவரு எப்படி அழிஞ்சாரு. உலகம் இன்னைக்கு அமெரிக்கா கைப்பிடியை விட்டு வேற எங்கேயோ சிதைந்து போய்விட்டது. எப்படி அமெரிக்காவுடைய கையிலிருந்து உலகமானது விடுபட்டது, வல்லரசு நாடுகள் என்ற வரிசையிலிருந்து அமெரிக்கா எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, அதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே தான் பெரிய தலைவர் என்று நினைக்கிறாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா விதிமுறை இல்லாமல் வரிகளை போட்டுகிட்டே இருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களும் அந்த நாட்டினுடைய இராணுவ படை தளபதி அசிம் முனீர் அவர்களும் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த தருணத்தில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார். பத்திரிகையாளர் சந்திப்பு முடியட்டும், அதற்கு பிறகு கேட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த 2 நாய்களையும் உள்ள அனுப்புங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருப்பார். பிறகுது ஏன்னா பொற போட்டால் ரெண்டும் குலைக்கக்கூடியது. அதனால தான் ஒரு நாட்டு பிரதமருடன் இராணுவ படை தளபதியும் கூடவே வராரு. அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானில் ஜனநாயகம் இருக்கிறது. பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடந்து முடிஞ்சாச்சு. பிறகு ஷபாஸ் ஷெரீப் அவர்களும் அசிம் முனீர் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. அப்படி சந்தித்து என்னத்தை தான் பேசினாங்கன்னு தெரியல. பாகிஸ்தானுடைய பிரதமருக்கும் அந்த நாட்டு இராணுவ படை தளபதிக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பத்திரிகையாளர் முன்பாக செமையாக பாராட்டு பத்திரம் வாசித்தாரு. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குது. அதனால இந்த உலகத்திலே அமைதியை கொண்டு வந்த ஒரே தலைவன் டொனால்டு ட்ரம்ப் தான். அவருக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறைக்காக குலைக்கின்ற நாயாக பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்கள் ட்ரம்ப் சொல்றதுக்காக வாலாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சர்வதேச தலைவர்களுக்கெல்லாம் சந்திப்புக்கு நேரம் ஒதுக்காம பாகிஸ்தானுடைய அடிப்படைகளுக்கு நேரம் ஒதுக்குறாரு. இது ஏன் குறிப்பிட்டு சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து 2 பேர் வந்தாங்க, சந்திச்சாங்க, போயிட்டாங்க. ஆனால் சில மணி நேரத்துக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா சில பொருட்களுக்கு வரி விதிக்கிறார். அந்த வரி என்பது நேரடியாக இந்தியாவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அமெரிக்காவில் தொழிற்சாலை இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து மருந்துகளை தயாரித்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிங்கன்னா இனிமே அந்த மருந்து பொருட்களுக்கு 100% வரி அப்படின்னு சொல்லிவிட்டாரு ட்ரம்ப். நாம் மரபு சார்ந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடவே சேர்த்து இந்த அலங்கார பொருட்கள், குறிப்பாக ஒப்பனை பொருட்களுக்கெல்லாம் 30% வரி போட்டார். ரெண்டாவது, சமையலறை பொருட்கள் இல்லை சமையலறை அலங்காரங்கள் இல்லை சமையலறைக்கு தேவையான அந்த ஸ்லாப்லாம் பண்ணுமே அந்த பொருட்களுக்கு 50% வரியை போட்டார். மொத்தத்தில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எந்த பொருட்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுமதி ஆகிறதோ அந்த பொருட்களுக்கெல்லாம் திடீர்னு கூடுதலான வரியை போட்டிருக்கிறாரு. இத்தனை நாளும் திடீர்னு மாத்திரைக்கோ மருந்துக்கோ இல்லை மருத்துவ உபகரண பொருட்களுக்கோ வரி போட்டோம்னா நேரடியாக அமெரிக்கா பாதிப்படையும். ஏன்னா அமெரிக்காவினுடைய மருத்துவ வர்த்தக சந்தையை நிர்ணயிக்கக்கூடியது இந்தியா தான். 48% மருந்துகள் இந்தியாவிலிருந்து தான் போகுது. அந்த அளவுக்கு நாம் உற்பத்தி கேந்திரமாக வச்சுருக்கோம். புதிய கண்டுபிடிகளும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்தியா பொருட்கள் அமெரிக்காவில் வரி இல்லாமல் இதெல்லாம் ஏற்றுமதி ஆச்சோ அதுக்கெல்லாம் கூடுதல் வரியை போட்டிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஒருவேளை பாகிஸ்தானுடைய அடிப்பொடிகள் போயிட்டு ட்ரம்ப் கிட்ட இதை பற்றி வெற்றி வச்சுட்டு வந்தாங்களா எனக்கு தெரியல. அவங்க சந்திச்சுட்டு போன சில மணி நேரத்தில் மருந்து பொருட்களுக்கும் சமையலறை பொருட்களுக்கும் வரி அதிரடியாக விதிச்சிட்டாரு. இப்படி வரி விதித்தா இந்தியாவுக்கு மாற்று ஏற்பாடே இல்லை என்று நினைக்கிறாரு. இந்தியாவில் 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி வரி விதிப்பின் மூலமாக பிரச்சனைகள் எழும். ஆனால் அது நிரந்தரமான பிரச்சனை இல்லை என்பது ட்ரம்ப் அவர்கள் கடந்த கால வரி விதித்த பிறகு இந்தியா சோர்ந்து போல முடங்கியும் போல அதை விட வீறு கொண்டுதான் எழுந்து கொண்டு வருது. என்னடா ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வரியை விதிச்சிட்டாரு, நாமளும் இப்போ வரியை குறைச்சோம்னா நம்ம நாட்டுக்கு வருவாய் கெட்டு போயிடுமே. ஏன்னா ஏற்றுமதி பண்ணாதானே இந்தியாவுக்கு வருவாய். வரியை உயர்த்திட்ட பிறகு ஏற்றுமதி குறைஞ்சிடுமே, என்ன பண்ணுறது என்று மோடி அவர்கள் யோசிக்காம நம்ம நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து ஜிஎஸ்டி வரியை குறைச்சார். அதன் மூலமாக மூலப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய விலையும் குறையுது, உற்பத்தி பொருட்களுடைய விலையும் குறையுது, மக்களும் அதிகமாக வாங்குவாங்க. அதிகமாக வாங்குறதுனால
மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அளவுக்கு பணமானது புழக்கம் அடையும். அப்படி புழக்கம் அடைகின்ற போது அந்த பணம் நேராக மீண்டும் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். அதனால் ட்ரம்ப் என்னதான் நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அல்லக்கையினுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா சுதாகரித்து கொண்டு மாற்றுப்பாதையில் செல்ல விரும்புகிறோம். அதுக்கு பிறகு நம்மளுக்கு தடை ஏதும் கிடையாது. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர் என்ற அந்தஸ்திலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார். உலகத்தை வழிநடத்தக்கூடிய நாடுகள் பட்டியலில் அமெரிக்காவுக்கு இடமே கிடையாது. எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது லேவி இன்ஸ்டிடியூட் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்குது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் சிறிய நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளாக பார்க்கப்படுகின்ற கம்போடியா, லாவோஸு, வியட்நாமு, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூரு, மியான்மாரு இந்த மாதிரி நாடுகளுடைய நம்பிக்கையை முற்றிலும் இழந்திருக்கின்றார் நம்முடைய டொனால்டு ட்ரம்ப். சின்ன நாடுகளை பொறுத்த வரைக்கும் யார் ஆதரவு கொடுத்தாலும் சரி இருகரம் நீட்டி வரவேற்பார்கள். பொருளாதார மந்த நிலை, விலைவாசி உயர்வு, பொருட்கள் உற்பத்தி இல்லை, இப்படி அந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை வச்சுக்கிட்டு பற்றாக்குறையினால் தள்ளாடுகின்றார்கள். அதனால் உலகத்திலிருந்து எந்த நாடுகள் ஆதரவு கரம் நீட்டினாலும் இந்த மாதிரியான சின்ன நாடுகள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கும். ஆனால் அந்த நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவா எப்பா சாமி ஆள விட்றாப்பா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனா பக்கம் நகர்ந்திருக்கின்றார்கள் இந்த 11 நாடுகள். இந்த மாதிரி சின்ன நாடுகளே அமெரிக்கா வேண்டாம் என்று முடிவெடுக்கின்ற போது பெரிய பெரிய நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவை சார்ந்திருக்க ஆசைப்படுவாங்களா? ஏற்கனவே அவையெல்லாம் வந்து அமெரிக்கா ஆதிக்கத்தை விட்டு வெளியேறிவிட்ட நாடுகள். ஆனால் இப்போது அமெரிக்காவுடைய கட்டுக்குள் இருந்த இந்த நாடுகளும் இன்னைக்கு அமெரிக்கா வேண்டாம் என்று முற்றிலும் நிராகரித்து வெளியே வந்திருக்காங்க. இந்த 11 நாடுகள்ல அமெரிக்காவுடைய முதலீடு சுத்தமாக கிடையாது. சீனாவுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 26% அதிகரித்திருக்கிறது. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் 20% அதிகரித்திருக்குது. அதே மாதிரி இந்த நாடுகளுக்கு சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறதும் இறக்குமதி பண்ணுறதும் ஆண்டுக்காண்டு உயர்ந்து கொண்டே இருக்கிறதுங்க. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு சீனா இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது 6% உயர்ந்து 26% இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய முதலீடுகள் இந்த நாடுகளில் சுத்தமாக கிடையாது. சீனா மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணியிருக்கிறான் இந்த நாடுகளில். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகளில் நிறைய முதலீடு பண்ணியிருக்கோம். ஸோ முற்றிலுமாக அமெரிக்காவுக்கு கீழே இருந்த வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு அமெரிக்காவே வேணாடா சாமி அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன காரணம்? 1 வரி விதிப்பு, 2வது விசா கட்டுப்பாடு, 3வது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த நாடுகளுக்கான நிதி குறைப்பு. நிறைய நாடுகளுக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாலும் அமெரிக்காக்காரன் இப்போ கொடுக்கறது கிடையாது. ஏங்க ஐநா மன்றத்துக்கே நிதியை வந்து கட் பண்ணி போட்டானுங்க அமெரிக்காக்காரன். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து வெளியேறிய போட்டாங்க. உலக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து வெளியேறி போட்டாங்க. இப்படி ட்ரம்ப் வந்த பிறகு பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் செய்யறேன்னு சொல்லிவிட்டு நிதியை குறைச்சிட்டாங்க. அதனால நிதி இல்லைன்னா எந்த நாடும் நம்பிக்கைக்குரிய நாடா இருக்காது. அதனால உலகை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய இடத்துல ட்ரம்ப்பும் இல்லை, 2வது அமெரிக்காவும் இல்லை. அவைகள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிட்டாங்க வரியை உயர்த்துறோன்னு சொல்லிவிட்டு. இன்னைக்கு ஏற்கனவே பெரிய நாடுகள் அமெரிக்காவுடைய கையில் இல்லை. இன்னைக்கு சின்ன நாடுகளும் அமெரிக்காவுடைய கைவிட்டு போயிருக்கிறது. இப்படி பல நாடுகள் சீனாவை நோக்கி வருகின்ற போது சீனாக்காரன் ஓடி போய் அமெரிக்கா காலில் விழுந்திருக்கிறான். பை டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவன் டிக்டாக்னுடைய ஓனர். அமெரிக்காவில் டிக்டாக் இருக்குது. இங்கே எப்படி யூடியூப் இருக்குதோ அங்கே அமெரிக்காவில் டிக்டாக். யூடியூப்லேயும் வருமானம் வரும், அதே மாதிரி டிக்டாக்லேயும் வருமானம் வரும். அதில் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 170 மில்லியன் பேர் வந்து இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணுறாங்களாம் அமெரிக்காவில். ஒருத்தர் 2 செல்போன் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதனால் டிக்டாக்கு அதிகமாக இருக்குது பயன்பாடு அமெரிக்காவில். இப்படி டிக்டாக்குடைய பயன்பாடு அதிகமாக இருந்தால் அதில் என்னடா வெளிவருது அதிகமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் தான் வெளிவருகிறது. ட்ரம்ப் பொறுத்து பார்த்தார். பாதுகாப்பு காரணங்களை காட்டி முதல்ல டிக்டாக் ஆனது ஒன்று சீனாவுக்கே போயிடணும், இல்லையா அமெரிக்காவுக்குள்ளே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா டிக்டாக்கை எனக்கு வித்துடு, அது என் நாட்டு கம்பெனியாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்தார். கடைசியில் பைடான்ஸ் கம்பெனிக்காரன் வந்து அமெரிக்காவுக்கு 80% பங்குகளை வித்துட்டு 20% பங்குகளை வந்து பைடான்ஸுக்காரனே வச்சுக்கிட்டான். ஸோ மொத்தத்தில் 20-80 என்று மாறி இருக்கிறது டிக்டாக் இன்னைக்கு. அதன் மூலமாக
பாதுகாப்பு விஷயங்கள் அமெரிக்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தரவுகளும் பாதுகாக்கப்படுவதனால பிரச்சனை கிடையாது. அவதூறு பிரச்சாரங்களும் தேசத்துக்கு எதிரான பிரச்சாரங்களும் இனி கட்டுக்குள்ள வரும் அப்படின்னு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சீனாக்காரன் கொடுக்க மாட்டேன்னா கடைசியில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மிரட்டி கையெழுத்து இன்னைக்கு போட்டுட்டாரு. இப்படி சீனாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட தான் எண்ணெய் வாங்க முடியும், குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. அதுக்கு எதிர்த்து ஏதாவது வரி 147% போடுறாங்களே, அதை போட்டால் என்ன பண்ணுறது? இந்தியாவுக்கு அடுத்தது அங்கே தான் கை வைப்பான் இல்லையா? அதனால் எதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் சீனாக்காரன். ரெண்டாவது, சீனா வந்து உற்பத்தி பொருளாதாரம், ஏற்றுமதி பொருளாதாரம். அந்த ஊரில் பொருட்களை விற்கவே முடியாது. அமெரிக்கா குறி வைத்து நிறைய உற்பத்தி பண்ணியிருப்பதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணணும். அதனால் டிக்டாக்கை விட்டு கொடுப்பதன் காரணமாக பல சலுகைகளை அமெரிக்கா கிட்ட இருந்து பெறலாம் என்பதற்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பதாக சீனாக்காரன் சொல்கிறான். இதற்கிடையில் இந்தியாவை போய் அமெரிக்கா கிட்ட 2 கோரிக்கை வச்சிருக்குது. முதல் கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டீங்க, நாங்கள் எண்ணெய் வாங்கலைங்க, குறைச்சிக்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக 2019க்கு முன்பாக ஈரான் கிட்ட தான் நாங்கள் அதிகமாக எண்ணெய் வாங்கியிருந்தோம், அங்கே வாங்கிக்கிட்டோமா? வெனிசுலா கிட்ட எண்ணெய் வாங்கியிருந்தோம், அங்கே வாங்கிக்கிட்டோமா அப்படின்னு அமெரிக்கா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்குது. அமெரிக்காவுடைய எரிசக்தி துறையினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய கிறிஸ் ரைட் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை நாங்கள் தண்டிக்க விரும்பலை, நீங்கள் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கலைன்னா போதும், அது ஒன்று, எங்களுக்கு நீங்கள் நட்பு நாடுகள், மற்றபடி நீங்கள் எங்கன்னா எண்ணெய் வாங்கிங்க அப்படின்னு வந்து இந்தியாவுக்கு பாசிட்டிவான பதில் வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பீட்டர் நவேரான்னு இருக்கான் தெரியுமா, அவன் ஒரு மத வெறியன். அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த பார், ரஷ்யா கிட்ட தொடர்ந்து எண்ணெய் வாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும், கூடுதலாக சேர்த்து இதையும் சுமக்க வேண்டி வரும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க. என்னப்பா, ரஷ்யா கிட்ட போய் எண்ணெய் வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டு இந்தியா உத்தரவாதம் அளித்திருக்குதுப்பா, இதெல்லாம் நியாயமா? அடிப்பணிஞ்ச மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுடைய நகர்வு ஒவ்வொன்றும் சரியான உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கும். அந்த உள்நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டு நலன் சார்ந்ததாக இருக்கும். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன்காரன் ட்ரோனை வச்சு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் தொடுத்துட்டான். ரெண்டாவது, எண்ணெய் எடுக்கின்ற எண்ணெய் கிணறுகள் மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கொண்டு தாக்குதல் தொடுத்துட்டான். அதனால் எண்ணெய் உற்பத்தியும் சுத்திகரிப்பும் ரஷ்யாவில் பாதிப்படைந்திருக்குது. அதனால் குரூடாயில் ஏற்றுமதிக்கு ரஷ்யா அதிரடியாக தடை விதித்திருக்குது. அதனால் நம்மளால் எண்ணெய் வாங்க முடியாது. அதுலேயும் ஐநா சபையில் ட்ரம்ப் அவர்கள் பேசுகின்ற போது தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இந்த உக்ரைனில் ரஷ்யா பிடிச்ச பகுதிகளை நம்ம மீட்டாகணும். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் உக்ரைனுக்கு உதவி பண்ணி இழந்த பகுதிகளை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நேட்டோ நாடுகள் மீது ரஷ்ய விமானங்கள் பறந்தால் நேட்டோ ராணுவமானது ஒட்டுமொத்த விமானத்தையும் சுட்டு தள்ளலாம், நாங்களும் துணைக்கு வரோம் அப்படின்னு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் விஷயத்தில் அந்தர்பெல்ட் அடிச்சிருக்கின்றார். இப்போ உக்ரைன் போரில் நேரடியாக அமெரிக்காவும் ஈடுபட்டிருப்பதனால ரஷ்யாவுடைய எண்ணெய் வயல்கள்லாம் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது. அதனால ரஷ்யா உள்நாட்டிலே வந்து எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குது. அதனால குரூடாயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால தான் நாம் வந்து ஈரானு, வெனிசுலா, சவுதி அரேபியா, கத்தாரு இது போன்ற நாடுகள்கிட்ட எண்ணெய் அதிகமாக வாங்குவதற்கான ஒப்புதலை கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் எங்கே போயிருக்காரு தெரியுமா? அமெரிக்கா போயிருக்கார். எதற்காக? 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக, வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக. அங்கே போய் பேசும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பு அமெரிக்கா நினைச்சா பூர்த்தி பண்ணலாம், நாங்கள் உங்ககிட்ட எண்ணெய் வாங்குறோம், எங்களுக்கு குறைவான விலையில் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பியூஷ் கோயல். விலை குறைத்தால் அமெரிக்கா இடத்துல நம்ம எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் பியூஷ் கோயல் அவர்களுடைய எண்ணம். குறைப்பாங்களா? தெரியாது. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் சர்வதேச மார்க்கெட்டில் குரூடாயில் விலையானது தாறுமாறாக உயரப்போகுது. ஏன்னா உலகத்திலேயே 2வது அதிக எண்ணெய் வாங்குகின்ற நாடா இந்தியா தான் இருக்குது. முதல்ல சீனா, 2வது இந்தியா இருக்குது. இப்படி உலகத்திலேயே அதிகமாக எண்ணெய் வாங்கக்கூடிய நாடு மீண்டும் சவுதி அரேபியா நோக்கி, கத்தார் நோக்கி, மத்திய ஆசிய பகுதியை நோக்கி போனோம்னா அமெரிக்காவுக்கு தான் பெரும் பாதிப்பு, விலை ஏறிப்படும், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது, ஐநா மன்றத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கின்றார். H1B விசாவுக்கு கட்டுப்பாடு போட்டாங்கல்ல, அதை பற்றி நம்ம சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் பேசுகின்ற போது
அமெரிக்கா தலையில கொட்டு வச்ச மாதிரியே பேசியிருக்கார். என்னன்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு உலக அளவில் பிறப்பு விகிதமானது குறைந்து கொண்டே வருது. அதனால சரியான வேலைக்கு சரியான ஆட்கள் கிடைப்பதே கிடையாது. கிடைக்கிற ஆளை வச்சு வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நாடும் எங்கிருந்தாவது வேலைக்கு ஆள் வந்தா போதும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற தருணத்துல இன்னைக்கு இந்த நாட்டிலிருந்து வரக்கூடாது, அந்த நாட்டிலிருந்து வரக்கூடாது, வந்தா இவ்வளவு கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்வதெல்லாம் ஏமாற்று வேலை. இந்த ஆள் பற்றாக்குறை விஷயத்துல உலகத்துல எந்த நாடும் தப்பிக்க போறது கிடையாது. இந்தியாவில் தான் பிறப்பு விகிதம் அதிகம் என்று சொல்லுவோம். ஆனா எங்க நாட்டிலே பிறப்பு விகிதமானது அதிரடியாக குறைந்திருக்கிறது. அதனால் உலகம் முழுவதும் வேலைக்கேற்ற திறன் வாய்ந்த இளைஞர்கள் கிடைப்பது கடினமாக இருக்க போது இதுல இங்க வேணா அங்க வேணான்னு சொல்லிவிட்டு ஆட்களை விரட்ட வேண்டியது நியாயமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு விகித புள்ளி விவரமானது அமெரிக்காவை அழிவுக்கு அழைத்து சொல்லும் என்பது உறுதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா H1 விசாவுக்கு கடுமையான கட்டுப்பாடு பிரிட்டன்காரன் கூப்பிடுறான், ஜெர்மன்காரன் கூப்பிடுறான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் கூப்பிடுறான். இப்படி உலகளாவிய வாய்ப்புகள் சந்தைகள் திறக்கப்படுகின்ற போது எங்க ஃப்ரீயாகவும் சுதந்திரமாக வாய்ப்புகள் கிடைக்குதோ அங்க திறமையானவர்கள் போறாங்க. அதனால ஆட்கள் இல்லாம அமெரிக்கா அழிய போகுது. இதை நாசுக்கா போய் ஐநா மன்றத்தில் பேசி வந்திருக்காரு. G20 நாடுகள் மத்தியிலும் பேசியிருக்கிறாரு. இதற்கு இடையில மெக்சிகோனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்தும் சந்தித்தும் பேசியிருக்கிறாரு நம்ம சுப்பிரமணியன் ஜெய்சங்கர். அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுடைய முக்கியஸ்தர்களை நம்ம நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களான்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணுங்க. நாம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதெல்லாம் நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னைத்தானே ஒரு தனிமைப்படுத்திக் கொண்ட மாதிரியே தெரியும். இப்படி தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்ட நாடு எத்தனை நாளைக்கு சர்வே ஆகும்? டாலர் ஒன்றை வச்சுத்தானே எல்லா நாட்டையும் விலை பேசி விடலாம் என்று நினைக்கிறான். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான நாடுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த நாணயத்தில் வர்த்தகம் பார்க்க ஆரம்பித்திருப்பதனால அமெரிக்கா அழிவை நோக்கி போது செல்லா காசா இருக்கின்றார் ட்ரம்ப். ஏன்னா வரிய போடுறோம் பாரு. ரெண்டாவது எங்க நாட்டில இருந்து பொருட்களை வாங்கிங்க, வேற எங்கேயும் வாங்காதீங்க. மூன்றாவது எரிசக்தி பாதுகாப்பு என்கின்ற பொழுது நாங்க தான் முடிவு பண்ணுவோம், நீ எங்க வாங்கணும் எங்க வாங்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறையாண்மை கொண்ட பல நாடுகளை மிரட்டுறதுனால சின்ன நாடுகளே பாத்தீங்கன்னா சீனாவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. இப்படி சீனாக்காரனுடைய துரோகம் தெரிந்த பிறகு இந்த நாடுகள்லாம் இந்தியா நோக்கி வரும். அதனால இனி 21வது நூற்றாண்டு உலகை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய நாடுகள்ல பட்டியல்ல முதலிடத்துல சீனா வரும், 2வது இடத்துல இந்தியா வரும் என்பது மாற்று கருத்து கிடையாது. 2047 இந்தியா வல்லரசு ஆகும் என்று சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சுயநல போக்குடன் செயல்படுவதன் காரணமாக அந்த நாடு தனிமைப்பட்டு போயிருப்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை நீங்க சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.